என் பேர் ஹரிகரன். இந்த புயலாய் கிளம்பி வரும் படத்தோட ப்ரொடியூசர் நானும் ஆர்வம் சாரும் 20 ஆண்டு கால நண்பர்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு படம் பண்ணணும். சென்னை நோக்கி வந்ததே வந்து இந்த ஒரு படம் பண்ணணும், ஒரு படத்தில் நடிக்கணுன்ற ஆசையோடு தான் சென்னைக்கு நான் வந்தேன். 20 ஆண்டு கால தவம். ஆறுமுக சார் வந்து எனக்கு இந்த படத்தோட கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்கன்னா புயலாய் கிளம்பி இந்த படத்தை பண்ணுவோம், பண்ணி முடிச்சாச்சு. புயலாய் கிளம்பி வரும் படத்தோட இயக்குனர் தமிழ் ஹீரோ மதுஸ்ரீன்னு ஒரு பொண்ணு அறிமுகமாயிருக்காங்க. வில்லனை ஆர்என்ஆர் மனோகர் பண்ணியிருக்காங்க. கும்கி சிங்கமொழி என்னன்னு காமெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம். 5 சாங்கில் 3 சாங் குத்து சாங்கு, ஒரு இன்ட்ரடக்ஷனு, ஒரு கேலப்பிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். படத்தோட கேமராமேன் என் பேர் விஜய். படத்தோட இயக்குனர் வந்து ஆர்வம் பண்ணியிருக்காங்க. இது அவரோட முதல் படம். ஆனால் முதல் படம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட முதல் 2 குறும்படங்கள் பண்ணியிருக்காரு. அது 2மே வந்து வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படமும் வந்து வின் ஆகும். படம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். புயலா கிளம்பி வரும் அப்படின்னு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக முடியும். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு. 5 பாட்டுமே ஒவ்வொரு வெரைட்டி என்னென்னா ஆக்சுவலாக எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக சாங்ஸ் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தமன் இந்த படத்தோட ஹீரோ. அவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக படம் அமையும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆர்என்ஆர் மனோகர் சார், அப்புறம் சிங்கமொழி அண்ணன், அஸ்வின், திருமுருகன் இவங்கெல்லாம் படத்தில் பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் சார்லஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர். 2 ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு. சாங் அப்படின்னு சொன்னோன்னா பாலாஜி மாஸ்டர் 2 பாட்டுமே ஓகே. அப்புறம் ராதிகா மாஸ்டர் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி புயலா கிளம்பி வரும். இதில் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப ஹோம்லியான டைப், ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு கேமராமேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஹீரோ சார்லேருந்து மற்றவங்க எல்லோரும் வந்து எனக்கு ஸ்பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். சாங்ஸ் கொண்டு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஹரிஹரன், டைரக்டர் வந்து ஆறுமுகம் சார். இந்த படம் வந்து ஆர்என்ஆர் மனோகர் சார், மதுஸ்ரீ, அப்புறம் கலவாணி திருமுருகன், கும்கி அஸ்வின், சிங்கமொழி, அப்படி ஒரு நல்ல ஸ்டார் கேஸ்டோட வந்திருக்க படம். ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்சஸ், நல்ல சாங்ஸு, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி சொல்லின படம் அது. நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு நினச்சி தான் நான் அடுத்த படம் செலக்ட் பண்ணேன் சேதுபூமிக்கு அப்புறம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படம். நோ பிரெயினர். ஒரு யோசிக்க விடாது, ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமே படுத்தாது. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். This is my first, I would say this is my first foray into the South. I don't count David as my out and out foray in the South, only because David was half dubbed and half shot, so I don't count that. I count this as my first foray down South, and Solo is a sincere attempt to try and break into this market, both in Tamil and in Malayalam. So, and we have approached, like I said, I really wanted to stress on the fact that we have made a bilingual. We are not cheated, we're not cut corners in any way. We have shot it like a bilingual. This is fully shot in Malayalam, fully shot in Tamil. And some other segments have a separate set of actors also from Tamil as well as Malayalam. And I guess I speak for both Dulkar and me that we have tried something new, and we really hope the audience and you support it. Corners that have been cut, every shot, every frame, 2 language shoot பண்ணிருக்கோம். அது in terms of cast, in terms of production, in terms of everything, we've gone all out. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரிவிலேஜ், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஐ திங்க் டு அட்டெம்ப்ட், தட் இஸ் ஆல்வேஸ் உங்கள் என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுக்குற கரேஜ் தான். ஸோ ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கிரேட் விஷுவல்ஸ், கிரேட் மியூசிக். ஐ பின் வெரி லக்கி டு பி a part of this film. Many thanks to Mani sir for being here. This is my 3rd Tamil film. ஆனால் என் 3 படத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது இவெண்ட் இருந்தால் அவர் இருப்பார். வாய்மொழி பேசும் கூட ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். ஓகே கம்பெனி, he was the master of the ship. And now for this film he's here again. So I think as long as you're here, sir, I'm covered. My movies are safe. 11 மியூசிக் டைரக்டர்ஸ். எந்த படத்துலையுமே வந்து 11 மியூசிக் டைரக்டர்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ ஐம் ஷுர் இது வந்து ஒரு ரொம்பவே அழகான ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம். த மெயின் திங் ஆஃப் லைக் வாட் ஷீ செட், இட்ஸ் அன் ஆந்தாலஜி ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆந்தாலஜின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கலெக்ஷன். நிறைய 4 படமே வந்து கோர்த்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் எர்த், விண்ட், ஃபயர், வாட்டர், உங்களுக்கே தெரியும், இட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ். அண்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அவங்க
எல்லாருக்குமே தெரியும் மித்தாலஜி இஸ் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் ஆர் இந்தியன் சிஸ்டம். ஸோ ஒரு மித்திக்கல் கனெக்ட் கூட இந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மித்திக்கல் கனெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து தான் ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட், before we move on to the first glimpse of the movie, I want to say one thing. We're all very honored. I'm sure every person who's sitting here, இங்கே வந்திருக்கும் அனைவரும் மற்றும் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆனர்டாக ஃபீல் பண்ணுற ஒரு மொமெண்ட் இது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சினிமாவில் எந்த வகையிலையாக இருந்தாலும் எந்த ஒரு வழியில் இருந்தாலும் நம்ம முதல் படி எடுத்து வைக்கும்போது we have one person in our heads always. அது வந்து நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு படம் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ஒரு படத்தோட அவுட்புட் வரும்போது இவரோட ஞாபகம் தான் வரும். இவர் மாதிரி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஞாபகம். I think it looks very promising, and I'm just curious to know how these 12 songs are going to go and how these, and in two languages, so it's like 30 songs. So we die doing one song to and we think for it for some 3 months. So I'm really curious about it, and I wish Vijay and DQ and everybody in the team a success, and it looks awesome and fantastic. நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கதை எழுத தெரியாது. ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணுன்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி ராணா கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோன்னே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. பாகுபலி 2 வந்து சம்மராக இருக்குது, சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா வாரெல்லாம் இருக்குது. சம்மரில் 1000 பேர் வச்சு 1000 கணக்கில் இருக்காங்க ஆர்மி வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான்னு ஒரு பிளான். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப், கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஷ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சை காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல், இஸ் லைக் காட் ஃபார் மீ. எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும். பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு, சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயின்னு இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். தட் இஸ் மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது. திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா எம்ஜிஆர் சென்டினரி, பர்த் சென்டினரிக்கு இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறோம். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் ராணா நான் யாரும் நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். மேபி 10% இருக்கலாம், 10% or 5% வந்திருக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு. வி ஆர் குவைட் ஹாப்பி. ஆணையிட்டார். இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகில் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்குறதுக்கு இந்த 2 போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இங்கே யார் யார் எப்போ இப்படி பழக்கமானாங்க அப்படிங்கிறது இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார், தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு. அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர்ங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது. நான் வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் வந்து இட் ஒன்ட் கம் இந்த பிகினிங் கார்டு, இன்டர்வலில் வரும்.
story, screenplay, direction, Tejanu. I said I sat in theaters and clapped for you at that point. So, அங்கிருந்து இப்போ நான் ஆக்டர் ஆனேன் and I could work with him. At the same time, I learned so much. சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி. அதுக்கப்புறம் I think thanks to Bahubali that we had so much time because we never knew அந்த படம் எப்போ முடியும்னு. அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. சார் kept developing that story and ஜோகேந்திராவோட லைஃப் ஆல்மோஸ்ட் வந்து he's installed it in me. So actually நான் ரீசெண்டாக வந்து after all the dubbing got over திருப்பி படம் ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த படத்துக்கு எனக்கு அந்த ஆளுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. He's really made me somebody else. Sir, thank you, sir. Thank you for writing something so good. I always keep saying an actor is as good as the character he's written for. So thank you, sir. This will be always something that I will cherish all my life. Ana in the padavatula vandu the soul of this film is really a love story. It's a story of a husband and wife. Radha Jogendra. Our peru Jogendra ana kalyanam appuram he has a title. He puts his wife's name as his title before it. He calls himself Radha Jogendra. And in the kadala vandu enna karyam nadandalum, whatever situation it is because of the love he has for his wife. And I'm very happy that the promotion of this film started from Chennai, from Tamil Nadu. Thank you guys. ஜித்தன் 2 ஒன் நேம் படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். இந்த படம் சதுரடி 3000 படத்தை வந்து என் ஆர்பிஎம் சினிமாஸ் பேனரில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படத்தை August 4 வேர்ல்டு வைட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தோட ஹீரோ நிக்கிலும் இனியா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹாரர் படங்களுக்கும் இப்போ இந்த படத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் பிளாட் இருக்குது. கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஸ் பிளாட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். படம் வந்து UA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சென்சாரில். August 4 வேர்ல்டு வைட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஒர்க்ஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து மனோபாலா சார், MS பாஸ்கர் சார், அப்புறம் கோவை சரலா, இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் கான்செப்ட் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்திൻ്റെ പേര് സതുരടി 3500. ഇത് വന്നിട്ട് ഒരു റിയലിസ്റ്റിക് സ്റ്റോറിയാണ്. ഒരു റിയൽ സ്റ്റോറിയാണ്. ഡിഫറെൻ്റാണ് സ്റ്റോറി. എന്നാൽ നാട്ടിലെ ഓരോരോ ആൾക്കും സംഭവിക്കുന്ന സ്റ്റോറിയാണ്. പിന്നെ വന്നിട്ട് ഇതിൽ ആക്ഷൻ ഇരിക്കെ சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. இந்த மூவி வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இந்த மூவியில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதில் ஒரு காப் ரோல் தான் பண்ணுறேன். ரஹ்மான் சாரும் இருக்குது. நீங்கள் வந்து காணணும், சப்போர்ட் பண்ணணும். இதில் ஒரு மெயினாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்ன நீங்கள் பார்க்கணும். நான் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவந்திரா பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்குது. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால ரீரெக்கார்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இருந்தது. மறைந்த கவிஞர் நாமத்துக்குமார் வந்து 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. தொல்காப்பியன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரீட்டா, சத்யன், ஹரிச்சரன், நரேஷர் அவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு, பின்னணி இசையும் நல்லா வந்திருக்கு.